பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன் அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال ربي إني ظلمت نفسي فاغفر لي فغفر له إنه هو الفوز الرحيم. صدق الله العليم. அல்ஹம்துலில்லா. சகோதரிகளே, நாங்கள் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி கொஞ்சம் பேசிக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முற்றிலும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒப்பானவர்களாக இருந்தார்கள் என்கிறது எங்களுக்கு தெரியும். ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க, மா ரஅய்து அஹதன் கான அஷ்பஹ கலாமன் வ ஹதீஸன் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஃபாத்திமா. ஹசரத் ஃபாத்திமா விட ஹசரத் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் ஒப்பானவர்களாகவும் பேச்சில் ஒப்பானவர்களாகவும் நான் காணவே இல்லை. வக்கானத் இதா தஹலத் அலைஹி காம இலைஹா ஃபகப்பலஹா வரஹப பிஹா. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவாங்கன்றா, அவங்க வீட்டுக்கு வந்தால், ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தால் அல்லது ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வீட்டுக்கு போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெற்றியை முத்தமிடுவாங்க. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு வந்தால் நபி அவங்க உடனே எழுந்து நின்று ஃபகப்பலஹா அவங்கள முத்தமிட்டு வரஹப பிஹா அவங்கள வரவேற்பாங்க. இதே மாதிரி தான் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தால் இதே மாதிரி நடந்து கொள்வாங்க. அவங்களும் எழும்பி அவங்கள முத்தமிட்டு மிகவும் சந்தோஷமாக கண்ணியமாக வரவேற்பாங்க. ஹசரத் ஃபாத்திமா ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் சித்தத் அஷ்ஹுர் 6 மாதங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. துஃபினத் லைலன் இரவில் அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. இமாம் வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, எங்களிடத்தில் ஆகும் உறுதியான ஆதாரம் தான் அவங்கள தொழுவிச்சது ஹசரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வ நஸல ஃபி ஹுஃப்ரதிஹா ஹுவ வ அலியுன் வல் ஃபலல். அவங்களுடைய கபரில் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஹசரத் ஃபல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இறங்கினாங்க என்று கூறப்பட்டிருக்குது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்களுக்கு தெரியும், அந்த 2 பேரும் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகன்மார்கள். அவங்களுடைய மக்கள், பெண் மக்களில் உம்மு குல்சூம் அவங்கள தான் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க திருமணம் முடித்தாங்க. ஹசரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணத்தின் விஷயத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவங்க மிகவும் ஒரு சிறிய பெண்ணாக இருக்கும் நிலைமையில தான் அமீருல் முஃமினீன் மிகவும் வயதானவங்க அவங்கள கல்யாணம் முடித்தாங்க. ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்தில் போய் சொன்னாங்க, அலி, எனக்கு உங்களுடைய மகள் உம்மு குல்சூமை திருமணம் முடித்து தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுத்தாங்க. சொன்னாங்க, அவள் மிகவும் சின்ன பெண், உங்களுக்கு எப்படி திருமணம் முடித்து தாரது? நான் கேட்டிருக்கிறேன், நாளை மறுமையில் எல்லாருடைய உறவு முறைகளும் துண்டிக்கப்படும், என்றாலும் ரசூலுல்லாஹ்வுடைய உறவு துண்டிக்கப்பட மாட்டாது. இந்த உறவின் மூலமாக நபி அவங்களுடைய நாளை மறுமையினுடைய அந்த நசப் எனக்கு உறுதியாக வேண்டும் என்று சொன்ன நேரம் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளை ஒரு பொருளை கொடுத்து அனுப்பினாங்க. அவங்கள செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஹசரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போனாங்க அமீருல் முஃமினீன் இடத்துல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த உம்மு குல்சூம் நீண்ட ஆடை அணிந்திருந்தாங்க, அந்த ஆடையை கொஞ்சம் கீழால் உயர்த்தினாங்க. அந்த நேரம் விடு விடு, நீ அமீருல் முஃமினீனாக இல்லை என்றால் கது
கஃபாத்து ஐனைக், நான் உன்னுடைய 2 கண்களையும் கலட்டுவேன் என்று சொல்லி ஒரு கோவத்தோட ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தந்தை இடத்துல வந்து சொன்னாங்க, ஆகும் மோசமான ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் என்ன அனுப்பினீங்க. அந்த நேரம் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி கொண்டாங்க, மகள் திருமணம் முடிக்கிறதுக்கு தகுதியானவள் தான். சொன்னாங்க, அவர் உன்னுடைய கணவர் என்று. இந்த முறையில் அந்த பெண் மக்களில் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க திருமணம் முடித்தாங்க. இன்னும் ஒரு மகள் உண்டு, ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு இருந்தாங்க. அவங்களுக்கு ஜெய்னப் என்ற பேர். அப்துல்லா இப்னு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள திருமணம் முடித்தாங்க. புகாரி ஷரீஃபில் ரிவாயத் ஒன்று வருது. ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க, அக்பலத் ஃபாத்திமா தம்ஷி கஅன்ன மிஷ்யத்திஹா மிஷ்யன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்களை நோக்கி நடந்து வாராங்க. அது முற்றிலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைக்கு ஒப்பானதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் மர்ஹபம் பிப்னதி, என்னுடைய மகளே உங்களுக்கு நல்வருகை உண்டாவதாக என்று அவர்களை வரவேற்று சும்மா அஜலசஹா அன் யமீனிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலது பக்கத்தில் உட்கார வைத்தாங்க. அவ் அன் ஷிமாலிஹி, அல்லது இடது பக்கத்தில் உட்கார வைத்தாங்க என்றும் ரிவாயத்தில் வந்திருக்குது. சும்மா அசர்ர இலைஹா ஹதீசன், பிறகு ரகசியமாக ஒரு விடயத்தை ஹசரத் ரசூல்லா ஃபாத்திமா நாயகியிடம் கூறினாங்க. ஃபபக்கத், அதன் காரணமாக அவங்க அழ ஆரம்பித்தாங்க. ஃபகுல்துலஹா லிம தபிகீன சும்மா அசர்ர இலைஹா ஹதீசன் ஃபலஹிகத், எனவே நான் அவளிடத்தில் கேட்டேன், அந்த நேரம் நீங்கள் ஏன் அழுதீங்க என்று சொல்லி. அதே சந்தர்ப்பத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மேலும் ஒரு விடயத்தை ரகசியமாக கூறினாங்க. அவங்க சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஃபலஹிகத் ஃபகுல்து மா ரஅய்து கல் யௌமி ஃபர்ஹன் அக்ரப மின் ஹஸ்னின், நான் உங்களை இன்றைக்கு கண்டேன் ஃபாத்திமா, ஆகவும் ஆனந்தமாகவும் மேலும் கவலையாகவும் ஒரு கட்டத்தில் இருந்தீங்க. அந்த நேரம் அவங்க சொன்னாங்க, நான் ஹஸரத் ரசூலா எனக்கு சொன்ன அந்த சிர் ரகசியத்தை வெளியாக்குறதுக்கு விரும்பல. மா குந்து லி உஃப்ஷிய சிர் ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவங்க அந்த சம்பவம் நடந்த நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க விசாரித்த நேரம் அந்த ரகசியத்தை கூறாமல் ரகசியமாகவே வைத்திருந்தாங்க. ஹத்தா கொபிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் ரசூலுல்லா மௌத்தாகும் வரைக்கும் அது ரகசியமாகவே இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, ஃபஸஅல்துஹா, நபி அவங்க மௌத்தா போன அன்று நான் அதனை பற்றி கேட்டேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அசர்ர இலைய இன்ன ஜிப்ரீல கான யுஆரில்னி அல் குர்ஆன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்தில் ரகசியமாக சொன்ன விஷயம்தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு குர்ஆன ஓதி காண்பித்தார். அவருடைய வலமை ஒவ்வொரு வருடமும் ஒரு விடுத்தம் எனக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்கிறது. வ இன்னஹு ஆரதனியல் ஆம மர்ரத்தைன், அவர் இந்த வருடம் 2 தடவை என்னிடத்தில் வந்து அந்த குர்ஆனை ஓதி காண்பித்தார். வலா உராஹு இல்லா ஹபர அஜலி, இதன் மூலமாக என்னுடைய வாழ்நாள் நெருங்கிட்டது, நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போறேன் என்கிறதான் நான் நினைக்கிறேன். வ இன்னகி அவ்வலு அஹ்லி பைத்தி லிஹாகம் பி, நீ தான் ஃபாத்திமா முத என்ற அஹ்லு பைத்தில் குடும்பத்தில் என்னை வந்து முதலாக சேருவாய் என்று சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை நினைத்து நான் அழ ஆரம்பித்தேன். ஃபபகைது ஃபகால அமா தர்லைன அன் தகூன சய்யிதத நிசாஇ அஹ்லில் ஜன்னா அவ் நிசாஇல் முஃமினீன் ஃபலஹிக்து, நான் அழும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சுவனத்தின் உடைய பெண்களுடைய தலைவியாக அல்லது மூமின்களுடைய பெண்களின்
தலைவியாக ஆக விரும்பலையா? ஃபல்லஹிக்து லிதாலிக், இதனை நான் கேட்டு சிரித்தேன் ஆனந்தத்தில் என்று ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க. எனவே இதிலிருந்து விளங்குறதும் என்ன, பிரியமான தன்னுடைய தந்தை இழக்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. எப்போ ஆஹ்ராவுடைய நலவுகள் நன்மாராயங்கள் சொல்லப்படுதோ அந்த நேரம் துனியாவுடைய எந்த கவலையும் மறந்து ஆஹ்ராவுக்கு முதலுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதே மாதிரி சஹி முஸ்லிம்லையும் சஹிஹான ஹதீஸ் ரிவாயத் செய்யப்படுவது. ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி இந்தல் பைத், ஹஸரத் ரசூலுல்லாஹ் பைத்துல்லா இடத்துல தொழுது கொண்டிருப்பாங்க. வ அபூ ஜஹல் வ அஸ்ஹாபுன் லஹு ஜுலூஸ், அபூ ஜஹலும் அபூ ஜஹலுடைய தோழர்களும் அங்கே உட்கார்ந்திருப்பாங்க. இத் கால பஅதுஹும் லி பஅலின் ஐயுக்கும் யஜீஉ பிஸ்ஸலா ஜஸூரி பைத்தி ஃபுலான் பிஸ்ஸலா ஜஸூரி பனி ஃபுலான். அந்த நேரம் அந்த காஃபிர்கள் அவர்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டாங்க, அவங்களில் யார் இன்ன மனிதன் உடைய அந்த தொழுவம் பட்டிக்கு போயிட்டு அங்கே அவர் வீசி வைச்சு இருக்கக்கூடிய அந்த குடல்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒட்டகத்தின் உடைய அறுத்து அவைகளை ஓரம் கட்டியிருக்கக்கூடிய அந்த குடல்களை எடுத்துக்கொண்டு வந்து ஃபயல்லாஹு அலா லாஹிரி முஹம்மதின் இதா சஜத, முஹம்மத் அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய மேலுக்கு மேலால் போடுறது. இறுதியில் அவங்க முடிவெடுத்து ஃபஅபஅஸ அஷ்கல் கௌமி, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகவும் மோசமான ஒரு துர்பாக்கியவனை பிடித்து அனுப்பி அதனை கொண்டு வந்தாங்க. ஃபநலர ஹத்தா சஜிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் ஹஸரத் ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு போகும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டே இருந்து வலாஹு அலா லஹ்ரிஹி பைன கதிஃபைஹி வ அன அன்லுரு லா அக்னி ஷைஅன் லவ் கானலி மன்அத்துன். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 தோள் புஜங்களுக்கும் மத்தியில் அந்த ஒட்டகம் அழுக்கு படிந்த குடல்கள் அது போடப்பட்டது. எந்த அளவுக்கு அது பாரமானது சொல்கிறாங்க. நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு எதுவுமே செய்கிறதுக்கு உண்டான எந்த விதமான தைரியமும் எனக்கு இருக்கல்ல, எனக்கு எந்த ஒரு உதவியும் இருக்கல்ல. அந்த நேரம் லவ்கானலி மன் அத்துன், எனக்கு யாராவது உதவியாளர்கள் இருந்தால் நல்லமே என்ற ஒரு மேலெண்ணம் மட்டும்தான் எனக்கு கொள்ள முடிந்தது. ஃபஜஅலு யல்ஹகூன சொல்கிறாங்க. தொடர்ந்தும் அவர்கள் எல்லாருமே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் தோல் புஜங்களில் அந்த நஜிஸை ரொம்பவும் பாரமானதை போட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமான வார்த்தைகளையும் சொல்லி பேசி கொண்டிருந்தாங்க. வஹுவ சாஜிதுன் லா யர்ஃபஉ ரஅஸஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு சஜிதாவில் இருந்து தலையை கூட தூக்க முடியாத அளவுக்கு அது கடுமையாக இருந்தது. ஹத்தா ஜாஅத்ஹு ஃபாத்திமா, யாருக்கும் அதனை அகற்ற முடியவும் இல்லை, தைரியம் இருக்கவும் இல்லை. இறுதியில் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தாங்க. ஃபதரஹத் அன் ظஹரிஹி, மிகவும் சிரமத்தோட ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் போடப்பட்டு இருந்த அந்த நஜிஸ் ஒட்டக குடல்கள் மற்றும் உண்டானவைகளை அகட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஃபஅ ரஅஸஹு, தன்னுடைய தலையை உயர்த்தினாங்க. சும்ம கால், பிறகு சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷின் ஸலாஸ மர்ராத், அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷின் என்று 3 விடுத்தம் பதுவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், குரைஷர்களுக்கு எதிராக நீயே போதுமானவன். ஃபஷக் அலைஹிம் இதா தஆ அலைஹிம், அதை கேட்டதும் அந்த குரைஷிகளுக்கு அது ரொம்ப கடுமையானதாக இருந்துச்சு. வகானு யரவுன அன்ன தாவத ஃபி தாலிகல் பலதி முஸ்தஜாபத்துன், ஏனெனில் அவர்கள் ஏன் அந்த அளவுக்கு அதனை கடுமையாக உணர ஆரம்பிச்சாங்கண்டா, அந்த பலத் மக்கமா நகரம்
அதில் இருந்து அந்த முக்கியமாக காபாவுடைய இடத்துல இருந்து கேட்கப்படக்கூடிய துஆ முஸ்தஜாபா, அது கபூல் செய்யப்படக்கூடியது என்கிறத அந்த காஃபிர்களும் விளங்கியிருந்தாங்க. இந்த சம்பவம் புகாரி ஷெரீஃபில் 233வது ஹதீஸாக ரிவாஜ் செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷெரீஃபில் 3349வது ஹதீஸாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு உயர்த்தி அவங்க தீனுக்கு செஞ்ச விடயங்கள், அதுக்கு எப்படி துணையாக இருந்தாங்க, எப்படி சிரமங்களை சகித்தாங்க என்கிறது எல்லாமே கூறப்பட்டிருக்குது. சஹீஹைன், அதாவது புகாரி முஸ்லிமில் ரிவாயத்து இவங்களுடைய மனாக்கிப் சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, ஃபாத்திமத்து பில்அத்தும் மின்னி ஃபமன் அக்லபஹா அக்லபனி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா என்னில் நின்று உண்டான ஒரு பகுதி, அவள் என்னில் ஒரு பகுதி, யார் அவளை கோபிப்பாங்களோ திட்டோட்டமாக என்னை கோபித்தவர்களாக ஆகிவிடுவாங்க என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபம் மற்றும் முஹப்பத்தோட ஹசரத் ஃபாத்திமாவை கோபப்படுத்துறது, அவங்கள முஹப்பத் கொள்றச்ச இணைத்து இருக்கிறாங்க. எனவே இந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெண்மணி, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ரொம்ப விருப்பமானவங்க. இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களுக்கு தெரியும் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு கையிமுல் ஜௌசி என்று அவங்களுக்கு சொல்லப்படும், ரொம்ப பிரபல்யமானவங்க. அவங்களுடைய ரிவாயத்துகள் எல்லாரும் மாதிரி ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணத்தின் அன்று அவர்கள் அணிந்திருக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆடையை, ஒரு கமீஸை கொடுத்திருந்தாங்க. அது மிகவும் அழகான ஒரு கமீஸாக இருந்தது. வைதன் பிசாயிலின் அலல் பாப் யகூல் அத்லுபு மின் பைத்தின் நுபுவத்தி கமீசன் ஹலிகன். அந்த நேரம் ஒரு யாசகர் வந்து வாசல்ல நிற்கிறார், கூறுகிறார், நுபுவத்துடைய வீட்டிலிருந்து ஒரு நைந்து போன, ஒரு இத்து போன கமீஸ் ஒன்றையாவது நான் வேண்டுகிறேன் என்று சொன்ன நேரம், ஃபஅராதத் அன் ததுஃப இலைஹில் கமீசல் மர்கோ, ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஏற்கனவே அணிந்திருந்த ஒட்டு போடப்பட்டிருந்த கமீஸ், அது கலைந்து வைக்கப்பட்டு தான் புதிய ஆடை அணிந்திருக்கிறாங்க. இந்த நேரம் அவங்க அந்த ஆடையை கொடுக்கறதுக்கு, அந்த ஒட்டு போட்ட ஆடையை கொடுக்கறதுக்கு முனைந்தாங்க. ஃபததக்கரத் கௌலஹு தஆலா, உடனே அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆன், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், சூரா ஆலு இம்ரான்ல 92வது ஆயத், அது அவங்களுக்கு ஞாபகத்தில் வருது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் லன் தனாலுல் பிர்ர, நலவை அடையவே முடியாது, ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு எது விருப்பமோ அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில் செலவு செய்யும் வரைக்கும். இந்த ஆயத் ஞாபகம் வந்ததும் ஃபதஃபஅத் லஹுல் ஜதீத, அந்த புதிய ஆடையை யாசகனுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபலம்மா கர்ப ஜிஃபாஃப் நஸல ஜிப்ரீல், அந்த ஜிஃபாஃப் முதலாவது அந்த இரவு வந்த நேரம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. வக்கால யா முஹம்மத் இன்னல்லாஹ யுக்ரியுக ஸலாம், சொல்கிறாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொன்னான். வ அமரனி அன் உசல்லிம் அலா ஃபாத்திமா, ஃபாத்திமாவுக்கும் சலாம் சொல்லுமாறு எனக்கு ஏவினான். வகது அர்சலலஹா மஇ ஹதியத்தன் மின் சியாபில் ஜன்ன மின சுந்துசில் அஹ்லர், பச்சை பட்டிலான ஒரு சுவனத்தின் ஆடையை அவங்களுக்கு பரிசாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்தில் அனுப்பியிருக்கிறான். ஹஸரத் ரசூலுல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மூலம் கொண்டு வந்த சலாமை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு எத்தி வைத்துட்டு, வ அல்பஸஹல் கமீஸ் அல்லதி ஜாஅ பிஹி, ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த கமீஸை ஃபாத்திமா நாயகி அவங்களுக்கு அணிவிச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அஜ்னிஹத், அதாவது ரெக்கைகளின் மூலமாக அவர்களை போர்த்தினாங்க.
ஹத்தா லா யாஹுத நூருல் கமீசி பில் அபுசார், எந்த அளவுக்குண்டா அந்த பார்வைகளின் மூலமாக கமீசுடைய நூர் அது போய்விடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி, ஹத்தா லா யாஹுத நூருல் கமீஸ், அதாவது அந்த கமீசுடைய நூரின் காரணமாக மக்களுடைய பார்வை போய்விடாமல் இருக்கிறதுக்கு, அதாவது அந்த அளவுக்கு அந்த வெளிச்சம் பிரகாசம் அதை பார்த்துட்டாங்கண்டா மக்களுடைய பார்வை இல்லாமல் போயிட்டுரும். அந்த அளவுக்கு நூர். ஃபலம்மா ஜலசத் பைன நிசாயில் காஃபிராத், இப்போ காஃபிரான பெண்களுக்கு மத்தியில் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அமர்ந்தாங்க. அந்த அனைத்து பெண்களோடையும் இருந்தது, அந்த அனைத்து பெண்களிடத்திலையும் மிளகு திரி இருந்தது. ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்தில் ஒரு விளக்கு இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போர்த்து இருந்த அவங்களுடைய ஜனஹ் ரக்கே அப்படியே உயர்த்தினாங்க. வரஃபஅல் அபாஅத் வைதம் பில் அன்வாரி கது தபகத்தல் மஷ்ரிக் வல் மக்ரிப், இப்பொழுது அவங்களோட அந்த அபா அதனை அவங்க லைட்டாக ஒசத்தி அவங்க அந்த இடத்துல அமர்றாங்க. அந்த நேரம் ஒரு பிரகாசம் வெளியானது, அது மஷ்ரிக் மக்ரிப் கிழக்கை மேற்கை பிரகாசமாக்கியது என்று இந்த கிதாபில் எழுதுகிறாங்க. இப்போ இந்த வெளிச்சம், அதாவது ஒரு சின்ன வெளிச்சம் ஒன்று தான் அவங்களோட அப்பாவில் இருந்து வந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் இந்த காஃபிரத்தான பெண்களுடைய பார்வைக்கு பட்டதும் ஹரஜல் குஃப்ரு மின் குலூபிஹின்ன, அவருடைய உள்ளங்களில் இருந்த குஃபுர் தானாகவே வெளியாகி போயிற்று. வாலுஹர்ன ஷஹாதத்தைனி, அதன் பின்னால் அவர்கள் அனைவரும் 2 ஷஹாதாக்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், 2வது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி நிறைய விடயங்கள் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய விடயத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இவைகளை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவதானிப்போம். தஃப்சீர் உடைய விஷயங்களில் நாங்கள் சூரத்துல் கஸஸ் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விடயங்கள் அனைத்தையும் ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தான். அவங்களுடைய சிறு பிராயம், அதன் பின்னால் இப்போது அவர்களுடைய வாலிப வயது. இந்த வாலிப வயது அடைகிறாங்க. ஃபிரௌனுடைய மாளிகையில் இருக்கும் பொழுதே ஒரு நாள் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மாளிகையை விட்டும் வெளியில் நகர்ப்புறத்துக்கு வராங்க, சிட்டிக்கு வராங்க. அல்லாஹ் அந்த குர்ஆனில் சூரத்துல் கஸஸுடைய 15வது ஆயத்தில் வதஹலல் மதீனத அலா ஹீனி கஃப்லத்தின் மின் அஹ்லிஹா, அந்த நகரத்தின் உடைய மக்கள் எல்லாருமே கைலூலா தூங்கக்கூடிய நேரம், அதாவது ஃபிரௌனுடைய அரண்மனையில் வசித்து கொண்டு இருந்த ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நகருக்கு வெளியில் வராங்க. வந்த நேரம் ஜனங்கள் எல்லாரும் தூங்கும் நேரமாக இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வதஹலல் மதீனத அலா ஹீனி கஃப்லத்தின் மின் அஹ்லிஹா என்று சொல்கிறான். கஃப்லா என்று சொன்னால் மறதிக்கு சொல்றது. அப்போ மறதியான நேரத்தில் அவர் மதீனாவுக்கு நுழைந்தார். அங்கே எல்லாருமே தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரம், கைலூலாவுடைய நேரம் என்று சொல்லப்படுது, பகலுடைய சந்தர்ப்பம். நகரத்தில் இருந்த தெருக்கள் எல்லாம் ஜன நடமாட்டம் இல்லாமல் காலியாக இருந்துச்சு என்று ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. இப்போது அவங்க அந்த நகரத்துக்கு சிட்டிக்கு வந்த நேரம் ஃபவஜத ஃபீஹா ரஜுலைனி யக்தத்திலானி, அவங்க கண்டாங்க 2 பேர் யக்தத்திலான், சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களில் ஒருவர் பனு இஸ்ராயல்களை சேர்ந்தவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சேர்ந்தவர், அவங்களுடைய பரம்பரை. மற்றவர் கிபித்தியை சேர்ந்தவர். அது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா மின் ஷீஅத்திஹி வ ஹாதா மின் அதுவிஹி. ஹாதா மின் ஷீஅத்திஹி என்று சொன்னால் சண்டையிடக்கூடியவர்களில் ஒருத்தர் மின் ஷீஅத்திஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை பனு இஸ்ராயல்களை சேர்ந்தவர். வஹாதா மின் அதுவிஹி, இவர் அவருடைய பகைவனை சேர்ந்தவர். அப்படின்னா ஃபிரௌன்
பகைவன். அந்த பகைவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவர் கிபித்தி. அதாவது பனு இஸ்ராயலை சேர்ந்த ஒரு மனிதனும் ஃபிரௌனுடைய வம்சத்தை சார்ந்த கிபித்தி கூட்டத்தில் ஒருவரும் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதும் அந்த பனு இஸ்ராயலை சேர்ந்தவர் பாதுகாவல் தேடினார். பனு இஸ்ராயலுடைய கூட்டத்தில் சேர்ந்தவர் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பாதுகாவல் தேடினாங்க. இன்னும் ஒரு கருத்து எங்களுக்கு சொல்லலாம். தன்னுடைய கூட்டத்தில் உள்ளவரை ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாதுகாத்தாங்க. அலல்லதி மின் அதுவிஹி, தன்னுடைய பகைவனின் கூட்டத்தை சார்ந்தவனிடத்தில் இருந்து அவனுக்கு எதிராக இவருக்கு உதவி செய்யறதுக்கு போயிட்டு ஃபவக்கஸஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை பொத்தி ஒரு குத்து உண்டு அவனுக்கு குத்தினாங்க. ஃபகலா அலைஹி, அவன் மௌத்தாயிட்டான். கலா அலைஹின்னு சொன்ன அவர் அந்த மனுஷன் மௌத்தா போயிட்டான். இப்போ கால ஹாதா மின் அமலி ஷைத்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவனை கொல்லுறதுக்கு இருக்கல, அந்த நோக்கத்தில் நான் இவனை தடுக்கவும் இல்லை, இது ஷைத்தானுடைய செயல். இன்னஹு அதுவுன் முலில்லும் முபீன், நிச்சயமாக அந்த ஷைத்தான் பகைவன், வழிக்கெடுக்கக்கூடியவன், பகிரங்கமான முறையில் மனிதர்களை திசை திருப்பக்கூடியவன், வழிக்கெடுக்கக்கூடியவன் என்று சொன்னான். இந்த கிபித்தி வகுப்பை சேர்ந்த மனிதன், அதாவது கொல்லப்பட்டவன், ஃபிரௌனுக்கு ரொட்டி தயார் செய்கிற சமையல்காரன் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஃபிரௌனுடைய சமையல் வீட்டுக்கு விறகு கட்ட தூக்கி கொண்டு வாரத்துக்கு இந்த பனு இஸ்ராயல்களை சேர்ந்த மனிதனை கிபித்தி அழைச்சிக்கிறார். இந்த பனு இஸ்ராயலை சேர்ந்தவர் முடியாதுன்னு மறுத்து இருக்கிறார். இதனால் அவங்களுக்கு மத்தியில் வாய்த்தக்கம் ஏற்பட்டு 2 பேரும் சண்டை போட்டிருக்கிறாங்க என்று தஃப்சீரில் சொல்லப்பட்டிருக்குது. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வழியில் வந்த நேரம் தான் இந்த பனு இஸ்ராயலை சேர்ந்தவன் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் உதவி தேடினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கிபித்தி இடத்துல அவரை விட்டுவிடு என்று சொன்னாங்க. அவன் விட மறுத்தான். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நல்ல பலம் உள்ளவங்க, அதனால் அவங்களோட கையை மடக்கி ஒரு குத்தினாங்க. அந்த குத்தினால அந்த கிபித்தி கீழே விழுந்து மௌத்தாகிட்டான். இவன் மௌத்தா போனதை பார்த்து கவலைப்பட்டு ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே இருந்த மணலை தோண்டி அவனை புதைச்சிட்டாங்க. இதை யாருமே காணல. இப்போ இவன் மௌத்தா போனது ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய செயலினால் இது நடக்கல, இது ஷைத்தானுடைய வேலையை சேர்ந்தது என்று சொல்லி கவலைப்பட்டாங்க. அதாவது ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்டவர்களோட செயல் இது, என்னுடைய செயல் அல்ல என்கிறதைத்தான் அந்த குர்ஆன் ஆயத்தோல் சொல்லுது. அவனை கொல்ல வேண்டுமென்ற கருத்துடன் அவ்வாறு செய்யல என்கிறத ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே உறுதிப்படுத்துகிறாங்க. அதோடு அவனுடைய அஜல் நேரமும் வந்திருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் காரணமாகிறாங்க என்கிறதும் தஃப்சீரில் எழுதுகிறாங்க. இப்போ ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கவலைப்படுறாங்க, சொல்கிறாங்க, கால ரப்பி இன்னி லலம்து நஃப்சி ஃபக்ஃபிர்லி. இது கசஸுடைய அடுத்த 16வது ஆயத். ரப்பி இன்னி லலம்து நஃப்சி, நான் என்னுடைய ஆத்மாவுக்கு தீங்கிழைத்து கொண்டேன். ஃபக்ஃபிர்லி, இந்த செயல் நடந்துட்டுது, நான் பாதுகாக்க போனேன், அவனை கொல்ற நீயத் எனக்கு இல்லை, அவன் மௌத்தாகிட்டான், நீ என்ன மன்னி. ஃபக்ஃபிர்லி, நீ என்ன மன்னி. ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவரை மன்னிச்சிட்டான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் மன்னிக்கக்கூடியவன், மிகவும் அன்பாளன், இரக்கமுள்ளவன். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்போ அவங்களால நிகழ்ந்த இந்த சம்பவத்தை விட்டு கவலைப்படுறாங்க. இது என்னைய போன்ற மனுஷனால் நடக்க முடியாது, இது ஷைத்தானுடைய
செயல். அல்லாஹ் நீ என்ன மன்னி என்று மன்னிப்பு அவங்க கேட்குற நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரிக்கிறான், மன்னிப்பு அளிக்கிறான் என்றது தான் இந்த ஆயத்தினுடைய கருத்து. சொன்னாங்க, கால ரப்பி பிமா அன்அம்த அலைய ஃபலனகூன ஸஹீரன் லில் முஜ்ரிமீன். 17வது ஆயத் சொல்லுது, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குற்றவாளிகள் என்று அவங்கள கருதியதிலிருந்து இந்த கிபித்தி கிளைஞரை சேர்ந்தவர் அவர் ஒரு காஃபிர் என்கிறது இங்கே உறுதியாகுது என்ற கருத்துன்னு சொல்கிறாங்க. எனவே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால ரப்பி என்னுடைய ரப்பே பிமா அன்அம்த அலைய எனக்கு நீ அருளியதை கொண்டு, பிமா அன்அம்த அலைய நீ எனக்கு செய்த அருள் பாக்கியத்தை கொண்டு, ஃபலனகூன ஸஹீரன் லில் முஜ்ரிமீன் நான் குற்றவாளிகளுக்கு உதவி செய்வனாக இருக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. எனவே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உதவி செஞ்சது ஒரு மூமினுக்குத்தான். எனவே அடுத்தவர் காஃபிர்ங்கிறது உறுதியாகுது. அதோடு அவங்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு தந்த இந்த அருட்கொடைகளை வைத்து நான் இடத்துல சொல்லுறேன், நான் அநியாயக்காரர்களுக்கு குற்றவாளிகளுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இல்லை. இப்போ எங்களுக்கு இங்கேருந்து விளங்குது, மூமின்களில் கூட பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, சின்ன பாவங்கள் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. பெரும் பாவங்களை செய்யும் மூமின்களையும் குற்றவாளிகள் என்று பொதுவாக கருதப்படுது. அந்த முறையில் தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல துவா கேட்டு இருக்கிறாங்க. ஃபலன் அகூன ஸஹீரன் லில் முஜ்ரிமீன் நான் முஜ்ரிம்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இல்லை. ஜனங்களுக்கு இடையில் பிளவு வேற்றுமை ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ஆயத்தில் வரக்கூடியதை மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பிரார்த்தித்தாங்க. இப்படி மூமின்களும் ஜனங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்தை வைத்து பிரார்த்தனை செய்யலாம். அதாவது நாங்கள் மூமின்களுக்கு எதிராக காஃபிர்களுக்கு எந்த விதத்திலையும் முன்வரக்கூடாது. மாற்றமாக நாங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் மூமின்களுக்கு உதவியாகத்தான் வர வேண்டும் என்கிறதும் இந்த ஆயத் எங்களுக்கு சொல்லுது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டது 2 பேர் சண்டையிட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான். இதே மாதிரி ஒரு கூட்டம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிறிதொரு காலத்தில் பிளவுபட்டாங்க. ஹஸரத் அமீருல் முஃமினீன் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சண்டை இட்டு கொண்டிருந்த நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அதாவது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், இந்த ஆயத்தை வைத்து பிரார்த்தனை செஞ்சாங்க. அதாவது அவங்கள அழைத்தாங்க, நீங்களும் வாங்கண்டு. அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, கால ரப்பி பிமா அன்அம்த அலைய ஃபலனகூன ஸஹீரன் லில் முஜ்ரிமீன் என்று எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா அல்லாஹ் நீ எனக்கு செஞ்ச அருள் பாக்கியத்தை வைத்து அநியாயக்காரர்களுக்கு உதவியாக நான் இருக்க மாட்டேன் என்ற ஆயத்தை ஓதினாங்க என்றும் வருது. இதே நேரம் நாங்கள் அநியாயத்துக்கு உதவியாக இருக்கக்கூடாது என்கிறதும் இந்த ஆயத்திலிருந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துது. அடுத்த ஆயத்தான் ஃபஅஸ்பஹ ஃபில் மதீனதி ஹாயிஃபன் யதரக்கப் ஃபஇதன் அல்லதி ஸ்தன்சரஹு பில் அம்சி யஸ்தஸ்ரிஹுஹு. இப்போ இந்த மனிதனை கொண்ட விடயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த அடியின் மூலமாக அவன் கொல்லப்பட்ட விடயம் யாருக்கும் தெரியாது. அடுத்த நாளும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நகரத்தில் சிட்டியில் நடந்து கொண்டு இருந்தாங்க. எப்படி நடக்கிறாங்க? ஃபஅஸ்பஹ ஃபில் மதீனதி, அடுத்த நாளும் அவங்க ஏதும் நடக்குமா என்று பயந்தவங்களாக, ஹாயிஃபன் யதரக்கப் அந்த நகரத்தில் போய்கொண்டிருக்கிறாங்க. ஃபைதன் லதி ஸ்தன்சரஹு பில் அம்சி யஸ்தஸ்ரிஹுஹு. இதே நேரம் நேற்று சண்டை போட்டு கொண்டிருந்த அந்த பனு இஸ்ராயில சேர்ந்தவர் இன்றைக்கும் சண்டை போட்டுக்கொண்டு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டு யஸ்தஸ்ரிஹுஹு கத்த ஆரம்பிச்சான், உதவி தேடினான். ஹஸரத் மூசாவை சத்தமிட்டு அழைச்சான். இப்போ ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, கால லஹு மூசா, அவருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க,
இன்னக லகவியும் முபீன், நிச்சயமாக நீ பகிரங்கமான அழிச்சாட்டியக்காரன், நீ பகிரங்கமான அழிச்சாட்டியக்காரன். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலையில் எழுந்தாங்க என்று கருத்தும் ஃபாஸ்பஹ மூசா என்கிறதுக்கு கருத்து சொல்லப்படுது. இன்னும் ஒரு கருத்தின்படி அந்த நடந்த கொலை சம்பவம் மகரிபுக்கும் இஷாக்கும் இடையில இருட்டில் தான் நடந்தது என்று சொல்கிறாங்க. முதல் இரவில் கொலை நடந்த பிறகு அதே காலையில் இவ்வாயத்தில் சொன்ன மாதிரி அவங்களோட மனதில் கொலை செய்தவர் யார் என்று பேசிக்கொள்ளப்படுது. அது என்ன சொல்கிறாங்கன்னு அறியணும் என்கிறதுக்காக வேண்டித்தான் அவர் காலையில் மறுபடியும் வருகிறார். அந்த நேரம் நகரத்தில் இதே சம்பவம், அதே 2 பேர் சண்டையிட்டு கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பனு இஸ்ராயல்களை சேர்ந்தவர் யாருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செஞ்சாங்களோ அவர் இவரை அழைக்கிறார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை நீட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபலம்மா அராத யப்திஷ பில்லதி ஹுவ அதுவுல்லஹுமா, 2 பேருமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பகைவர்கள். இப்போ சண்டை போடக்கூடிய 2 பேருமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பகைவர்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கையை இந்த தடவை அடிக்கிறதுக்காக வேண்டி அல்ல, அவங்க நாடினாங்க தன்னுடைய கையை தூக்க, அவங்க ஆனால் அடிக்கல. அந்த நேரம் அந்த பனு இஸ்ராயலை சேர்ந்தவர் சொல்கிறாரு, கால் யா மூசா அத்துரீது அன் தக்துலனி கமா கத்தல்த நஃப்ஸம் பில்அம்ஸ், மூசா நீ நேற்று ஒருத்தனை கொண்டதை போல இன்றைக்கு நீ என்ன கொல்ல பார்க்கிறாயா என்று அந்த பனு இஸ்ராயலை சேர்ந்த மனிதன் கேட்கிறார். ஏனெனில் அவரின் மூலமாகத்தான் அவரை பாதுகாக்க போயிட்டு தான் நேற்று கிபித்தி கொள்ளப்பட்டான். இன்றைக்கும் இவன் பிரச்சனை படுத்தி கொண்டு இந்த முறையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சத்தமிட்டு அழைக்கிறான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போனாங்க. அந்த நேரம் அவங்க கையை தூக்க நாடினாங்க இவனுக்கு. அவன் சொல்கிறான், நீ நேற்று ஒருத்தரை கொண்ட மாதிரி இன்றைக்கு என்ன கொல்ல போறியா? இன் துரீது இல்லான் தக்கூன ஜப்பாரன் ஃபில் அர்லி, நீ பூமியில் வெறுமனே ஒரு ஜப்பாராக, அதாவது அடந்தேறக்கூடியவனாக, எல்லை மீறக்கூடியவனாக இருக்கிறாய். வமா துரீது அன் தக்கூன மினல் முஸ்லிஹீன், நீ நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நாடிறக்கூடியவன் அல்ல என்று சொல்லி இவர் சத்தமிட்டு சொல்லுறாரு. எனவே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த கிபித்தியை கொண்டார் என்கிறது இப்போ ஃபிரௌனுக்கும் தெரிய வந்துட்டுது. ஏனெனில் இந்த மனிதனுடைய செயல்பாடு அதை அறிவித்து கொடுத்துடுது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இப்போ ஃபிரௌன் தேடுறான் கொல்லுறதுக்காக வேண்டி. இந்த நேரம் தான் வஜா ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனதி எஸ் ஆ, ஒரு மனிதன் மதீனாவுடைய, அதாவது அந்த சிட்டியினுடைய தொங்கல்ல இருந்து போர்டரில் இருந்து, தீர்ச்சையில் இருந்து வாரார். வேகமாக வந்து சொல்கிறார், காலையா மூசா இன்னல் மலஅ யத்தமிரூன பிக, மூசா இந்த கூட்டம், ஃபிரௌனுடைய கூட்டம் உங்களை கொண்டுவிட வேணும் என்று சொல்லி உங்களை தேடுறாங்க, ஆலோசனை செய்கிறாங்க. கூட்டத்தினர் உங்களை கொண்டுவிட வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறாங்க. அதனால் நீங்கள் வெளியேறி போயிட்டுடுங்க சொல்கிறான். காலையா மூசா இன்னல் மலாயா தமிரூனபிக்க லியக்குத்துலூக்க, உங்களோட விஷயத்தில் ஆலோசனை செய்கிறாங்க. லியக்குத்துலூக்க, உங்களை கொலை செய்கிறதுக்கு. ஃபஹ்ருஜ் இன்னி லக்க மினன் நாசிஹின், அதனால் நான் உங்களுக்கு ஒரு நசீஹத் உபதேசம் செய்கிறேன், நீங்கள் இந்த நகரத்தை விட்டும் வெளியேறி போய்விடுங்க என்று சொல்கிறார். அப்போ ஃபிரௌன் இடத்தில் இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே அவரை கொண்டு விடுறதுக்கு ஃபிரௌன் ஆலோசனை செஞ்சு முடிவும் எடுக்கிறான். இந்த ஆலோசனை முடிவையும் அறிஞ்ச ஒரு மனுஷன் தான் துரிதமாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து இந்த ஆயத்தில் இருக்கிறதை போல விஷயத்தை சொல்லி நகரை விட்டு சென்று விடுமாறு சொல்லி, நான் உனக்கு நசியத் செய்யக்கூடியவன், நல்லதை சொல்கிறேன்
என்று கூற ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே இருந்து புறப்படுறாங்க. இவர்தான் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்து அவங்களுடைய தாயோடு இருக்கிற நேரத்தில் பெட்டியை தயார் செய்து கொடுத்த ஹிஸ்பீல் என்பவர் என்றும் சொல்லப்படுது. இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் இந்த நகரத்தை விட்டும் வெளியேறி போங்க என்ற விடயத்தை சொன்னது தன்னுடைய தாய்க்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நதியில் போடுறதுக்காக வேண்டி அந்த பொட்டியை செஞ்சு கொடுத்தவர் என்றும் சொல்லப்படுது. ஆரம்ப காலத்தில் இந்த மனுஷன் ஃபிரௌனுடைய ஆதரவாளராகத்தான் இருந்தார். இவர்தான் அந்த காலத்தில் இருந்தே எப்படி ஒரு புள்ளை ஒன்று பிறக்கும், அவர் உன்னுடைய எல்லாத்தையும் நாசமாக்கிடும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் பிற்காலத்தில் அவர் ஈமான்தாரியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்பக்கூடியவராக ஆகினார். இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நுபுவத் கிடைக்காவிட்டாலும் கூட அவர் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக, ஈமான்தாரிண்டா இங்கனைக்கு இஸ்லாத்தினுடைய ஈமான் அடிப்படை கொள்கை அந்த ஈமான் இல்லை, ஒரு நம்பிக்கையுடையவராக ஆகினார். அதோட இந்த மனுஷன் இந்த செய்தியை கொண்டு வந்த ஹிஸ்பீல் என்கிறவர் ஃபிரௌனுடைய சாச்சாவுடைய மகன் என்றும் சொல்லப்படுது. இதனால் அவருக்கு ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ள நடமாடுறதுக்கு உண்டான சந்தர்ப்பமும் கிடைச்சது. இப்போ ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஹரஜ மின்ஹா ஹாயிஃபன் யதரக்கப், அவங்க வழி பார்த்து ஏதேனும் நடந்து விடுமோ என்று பயந்து அந்த நகரை விட்டும் வெளியேறாங்க. கால ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், சொல்கிறாங்க எனது ரப்பே நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்காரர்களின் கூட்டத்தாரை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக என்று துஆ செய்த வண்ணமாக அவங்க தகவல் கிடைச்ச நேரமே அந்த இடத்துல இருந்து வெளியேறாங்க. பிரயாணத்தில் எந்த விதமான துணையோ எந்த விதமான பொருளோ வழி செலவுக்கு போதிய பணமோ இல்லாமல் தன்னந்தனியே ஈஜிப்டை விட்டு அவங்க புறப்படுறாங்க. இந்த ஆயத் எங்களுக்கு அதைத்தான் சொல்லுது. ஃபஹர்ஜ மின்ஹா ஹாயிஃபன் யதரக்கப், அவங்க வழி பார்த்து ஏதேனும் நடந்துவிடுமோ என்று பயந்தவராக அங்கே விட்டு வெளியாயிடுறாங்க. அந்த நேரம் கால ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், எனது ரப்பே அநியாயக்காரர்களின் கூட்டத்தாரை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக என்று துஆ செய்தவர்களாக போகிறாங்க. இங்கே நாங்கள் விளங்க வேண்டிய ஒன்று தான், அல்லாஹ் தஆலா தனது அடியான தன்னிடத்தில் மட்டும் பொருந்து கொள்ள வேண்டும், தனக்கு மட்டுமே தனித்தவராக ஆக்க வேண்டும் என்று சொல்லி நாடினால் ஒரு சம்பவத்தில் அவரை ஈடுபட செய்திடுவான். இன்றைக்கு நாங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும், அல்லாஹ் எங்களை வெறுமனே நேரடியாக அவனுடைய உதவி மற்றும் அவனை மட்டுமே நாடக்கூடியவர்களாக ஆக்கி விடுறதாக இருந்தால் ஏதாவது ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான், அந்த விஷயத்தில் அவரை ஈடுபட செய்வான். இப்படி செய்கிறதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுறது என்னென்னா, அவர் ஜனங்கள் மீது உள்ள நம்பிக்கை, அவங்களுடைய எண்ணம், அவங்களுக்கு மனதை பறி கொடுக்கிறது என்ற அனைத்து விஷயங்களை விட்டும் அவரை கலட்டிடுறான். இப்படி சோதிக்கப்படுறதுல நல்லவர்களுக்கு ஒரு பங்கொண்டு இருக்கத்தான் செய்து என்கிறதனையும் சில உலமாக்கள் தஃப்சீருடைய கருத்துகளாக சொல்லுறாங்க. சில மெஞ்ஞானிகள் அதனை பற்றி பேசுகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை தன்னிடத்தில் சமீபமாக்கி கொள்ளும் பொழுது இப்படியான ஏதாவது ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி ஒரு ரெண்டும் கெட்ட நிலைமையில் ஆக்குவான். இறுதியில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொல்லப்படக்கூடிய நிலைமையில் தேடப்படுறாங்க. அதே நேரம் அங்கே விட்டும் வெளியேறாங்க. அவங்களிடத்தில் எதுவுமே கிடையாது, வெட்ட வெறுமனே போகிறாங்க. வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மத்யன கால அசா ரப்பி ஐயஹ்தியனி சவா அஸ் சபீல். இப்போ அவங்க மதியன் திசையை நாடி முன்னோக்கி போகக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஏண்ட ரப்பு என்னை நேரான பாதையில் சேர்ப்பிக்க போதுமானவன், அவன் என்ன நேரான பாதையில்
சேர்ப்பிக்க கூடும் என்று சொல்லி அதையும் சொல்லிக் கொள்றாங்க. ஏன் இந்த நேரம் எல்லாமே இழந்துட்டாங்க. எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. மதியன் ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்கல்ல. எல்லாமே அவங்கள விட்டும் நழுவி போயிட்டது. இந்த நேரம் சொல்கிறாங்க, கால அசா ரப்பி, என்ற ரப்பு எனக்கு போதுமானவன், ஐயஹதியனி சவா அஸ் சபீல், நேரான பாதையை எனக்கு காட்டுறதுக்கு. இந்த மதியன் என்கிறது ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன்மார்களில் ஒருவருடைய பேர். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்களில் ஒருத்தருடைய பேர் தான் மதியன். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹாஜரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த 2 மனைவிமார்களும் இருந்தாங்க. பிறகு கத்தூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு பெண்ணையும் அவங்க திருமணம் முடித்தாங்க. அவர்களின் மூலமாகவும் கத்தூரா என்ற பெண்ணின் மூலமாகவும் அவங்களுக்கு பிள்ளைகள் கிடைச்சது என்றும் தஃப்சீர் சொல்கிறாங்க. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறந்த அந்த 3வது பெண்களில் ஒரு மகன் தான் இந்த மதியன் என்பவன் என்றும் சொல்லப்படுது. எனவே அந்த பேரைத்தான் அந்த ஊருக்கு மதியன் என்று வைக்கப்பட்டது. அங்கேக்குத்தான் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகிறாங்க. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியனை நோக்கி வந்த பொழுது, அவங்க மேற்கொண்டு வந்த பொழுது என்றதை அங்கே சொல்ல. மேலும் இந்த மதியன் என்கிறவர் அந்த ஊரில் முதலாக குடியேறிய மனிதன் என்றும் சொல்லப்படுது. இதனால் அவர்களுடைய பேர்லேயே அந்த நகரம் அமைக்கப்பட்டுடுது. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி மதீனை நோக்கி ஓடும் நேரத்தில் அங்கே ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட 2வது மகனான ஹசரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சந்ததியை சேர்ந்தவர். ஹசரத் மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2வது மகன், அதாவது முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், 2வது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த 2வது மகன் அவர்களுடைய சந்ததியை சேர்ந்தவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மதியன் வாசிகள் அவங்களுடைய மூதாதையர்களை கண்ணியப்படுத்துவாங்க. அங்கு சென்றால் அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்ற கருத்தில் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதீனை நோக்கி போகிறாங்க. இந்த நகரம் செங்கடல்ல கிழக்கு திசையில் இருக்குது, கிழக்கு கரையில் இருக்குது. அதாவது ரெட் சீட அந்த ஈஸ்டர்ன் பகுதியில் தான் இந்த நகரம் இருக்குது. ஃபிரௌன்ட தலைநகரத்துக்கும் மதியனுக்கும் 8 நாள் தூரம். ஃபிரௌனுடைய தலைநகரம், அதாவது மிஸ்ருடைய தலைநகரம் அந்த நேரம் எதுவாக இருந்ததோ தெரியாது. ஆனால் இப்போ கைரோ எங்களுக்கு தெரியும், காஹிரா என்று சொல்லப்படுது. ஃபிரௌனுடைய தலைநகரத்துக்கும் மதீனுக்கும் 8 நாள் தூரம். அந்த ஊருக்கு போகிறதுக்கு 3 பாதைகள் இருக்குது. மதியனுக்கு போகிறதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஒரு வழி எல்லாரும் வழக்கமாக போகக்கூடிய வழி, மற்ற பாதை ஒரு குறுக்கு பாதை, மனித நடமாட்டம் போக்குவரத்து அதிகம் இல்லாதவைகள். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நேரான பாதையில் தான் போனாங்க. அவங்கள பிடிக்க வந்தவர்கள் இந்த குறுக்கு பாதையை பிரியும் இடத்துல வந்து ஒளிஞ்சு ஓடக்கூடியவர் நேரான பாதையில் போக மாட்டார் என்று சொல்லி அவங்க எல்லாரும் அந்த குறுக்கு பாதைகளில் ஹசரத் மூசாவை தேட ஆரம்பித்தாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நேரான பாதையில் இந்த 2க்கும் மத்தியில் அவங்க பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் மதீனை வந்து அடைகிறாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதற்கு முன் மதியன் நகர் போயிட்டில்லை. அந்த ஊருக்கு போகக்கூடிய சரியான வழியும் அவங்களுக்கு தெரியாது. ஆடு மேய்ப்பவருடைய கோலத்தில் ஒரு மலக்கு வந்து அவருடைய கையை பிடிச்சி மதியன் நகரத்துக்கு கொண்டு போனாங்க என்றும் தஃப்சீருடைய விளக்கம் சொல்லுது. இப்படி 8 நாள் பட்டணியும் பசியுமாக வெறும் காலால் நடந்து அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. வலம்மா வரத மா மதியன வஜத அலைஹி உம்மத்தன் மினன் நாசி யஸ்கூன். இப்படி மதியன் வந்த நேரம் அந்த நகரத்தில்
தண்ணீர் துறைக்கு அருகில் அவர் வந்து தங்குறாரு, அந்த இடத்துல உட்கார்றாரு. அங்கே அவங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களில் ஒரு கூட்டத்தினரை அங்கே கண்டாங்க. வஜத மின் தூனிஹிம் இம்ரஅத்தைனி ததுதான். அந்த மக்களை தவிர்த்து அவங்க மேலும் கண்டாங்க, ஆடுகளை தடுத்து நிறுத்தி கொண்டு அந்த ஜனங்களோட அந்த ஆடுகள் போயிட்டு சேராமல் இருக்கிறதுக்கு 2 பெண்கள் அதனை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறதையும் கண்டாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கால மா ஹத்புக்குமா, அந்த 2 பெண்களிடத்திலையும் வந்தாங்க. வந்து உங்கள் இருவரின் விஷயம் என்ன, காலமா ஹத்புக்குமா, உங்க 2 பேருடைய காரியம் என்ன விஷயம் என்று சொல்லி கேட்டான். அந்த பெண்கள் சொல்றாங்க, காலத்தா, அந்த 2 பெண்களும் சொல்றாங்க, லா நஸ்கி ஹத்தா யுஸ்திர ரிஆஉ, இந்த கூட்டம், இந்த ஒட்டகங்களை மேய்க்கக்கூடியவங்க திரும்பி செல்லும் வரைக்கும் எங்களோட ஒட்டகங்களுக்கு தண்ணீர் புகுத்த முடியாது, இதனால நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம் என்று அந்த பெண்கள் சொல்றதோட வ அபூனா ஷேஹுன் கபீர், எங்களை தந்த பெரிய வயசு முதிர்ந்தவர் என்ற விஷயத்தையும் எத்தி வைக்கிறான். இப்படி மதியன் நகருக்கு பக்கத்தில் ஒரு கிணறு வந்து இருந்தது. அந்த கிணற்றுல ஜனங்கள் அவங்களோட ஆடு மாடுகளுக்கு ஒட்டகங்களுக்கு தண்ணீர் புகுத்தி கொண்டிருந்தாங்க. இந்த சமயம் அந்த கிணற்றில் அருகில் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சேர்ந்தாங்க. ஜனங்கள் அவங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணி புகுட்டி கொண்டு இருக்கும் நேரம் 2 பெண்கள் தங்களுடைய ஆடுகளை அந்த ஜனங்களோட போய் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அவைகளை வரவிடாமல் தடுத்து விரட்டி கொண்டிருந்தாங்க. இதனை குறித்தான் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த 2 பெண்களிடமும், நீங்கள் ஏன் தண்ணி புகுத்தாம இந்த மிருகங்களுக்கு தண்ணி கொடுக்காம இப்படி விரட்டி கொண்டிருக்கிறீங்க என்று கேட்டாங்க. அந்த நேரம் தான் இந்த 2 பெண்களில் ஒருவர் சொன்னார்கள், இவங்க எல்லாருமே தண்ணியை புகுட்டி திரும்பும் வரைக்கும் நாங்கள் தண்ணீர் புகுத்த முடியாது, எங்களோட தந்த வயோதிபர் அவரால் இவர்களை தடுக்க முடியாது என்று பதில் சொன்னாங்க. எனவே இங்கே சில விஷயங்கள் சொல்லப்படுது. ஆண்களும் சில விடயங்களில் பெண்களோட பங்கு கொள்ள வேண்டும். அதே நேரம் சில வேலைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு என்று அல்லாமல் ஆண்களுக்கு மட்டுமாக ஆக்கியிருக்கிறான். ஏதேனும் தங்கடம் இருந்தால் அந்த ஆண்களுடைய வேலைகளையும் பெண்கள் அது வீட்டு வேலைகளாக ஆகவும் முக்கியமான வேலைகளாக இருக்கும் பொழுது அதனை செய்ய முடியும் என்கிறதனையும் இந்த ஆயத்திலிருந்து தஃப்சீர் விளக்கம் எடுக்கப்படுது. ஃபஸக்கா லஹுமா, பிறகும் 24வது ஆயத்துக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். ஃபஸக்கா லஹுமா சும்ம தவல்லா இலல் லில்லி. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னேறி வந்தாங்க. அந்த பெண்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்தாங்க, அவருடைய மிருகங்களுக்கும் ஊட்டினாங்க. பிறகு அவங்க எந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாங்களோ அந்த மரத்தின் நிழலின் பக்கம், சும்ம தவல்லா இலல் லில்லி, அந்த மரத்தின் நிழலின் பக்கம் போனாங்க. ஃபகால், போகக்கூடிய நேரத்தில், போயிட்டு உட்காரக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்னி, நிச்சயமாக நான், லிமா அன்சல்த இலைய, எனக்கு நீ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில், மின் ஹைரின் ஃபகீர், எந்த நன்மையை எனக்கு நீ இறக்கி வைத்தாலும் அதில் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நிலைமையில் நீ எந்த நலவை எனக்கு தந்தாலும் அந்த நலவின் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று துவா கேட்டான். எனவே ரிவாயத்துகள் செய்யப்படுது, அந்த ஆண்கள் அவங்களுடைய ஆடுகளுக்கு மாடுகளுக்கு தண்ணீர் புகுத்திட்டு கிணற்றின் மீது கல்லை வைத்து மூடிடுவாங்க என்று வந்துக்குது. இப்படி மூடி வைப்பது தான் வழக்கம். இந்த பெண்கள் அவங்களுடைய ஆடுகளுக்கு ஆடுகள், அதாவது அந்த மக்களுடைய ஆடுகள் அருந்தி எஞ்சிய தண்ணீரை தங்கள் ஆடுகளுக்கு போட்டது வழக்கம். மிக ஒரு கஷ்டமான நிலைமை. இந்த நேரத்தில் தான் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. 40 பேர் கூடி புரட்டினால்தான்
அந்த கிணற்றை மூடக்கூடிய கல்லை புரட்ட முடியும் என்று கூட தஃசீர் எழுதுது. எனவே 7 பேர் சேர்ந்து புரட்டினால் தான் புரட்ட இயலும் என்றும் வந்துக்குது. இப்படியான இந்த கல்லை ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனியாக 8 நாள் பட்டணியோடு இருந்துட்டு வந்து சோர்வை பொருட்படுத்தாமல் தன்னந்தனியே அதை அகற்றி அந்த 2 பெண்களுக்கும் ஆடுகளுக்கும் தண்ணீர் புகட்டி வசதி செய்து கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு திரும்பி வந்து அமர்ந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் தங்களுடைய பசியை குறித்து இப்படி பிரார்த்தித்தாங்க என்கிறது இந்த ஆயத்தினுடைய விளக்கம் சொல்லப்படுது. இப்படி பிரார்த்தனை செய்கிறது ஹஸரத் அந்த பெண்களும் விளங்கி கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி துவா கேட்குறாங்க என்று அந்த பெண்களும் விளங்கி கொண்டாங்க. அந்த நாளில் வழக்கத்துக்கு மாற்றமாக துரிதமாக ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அந்த பெண்கள் அவங்களுடைய வீட்டுகளுக்கும் போயிட்டாங்க. இவங்க வேகமாக துரிதமாக வந்தது குறித்து அவங்களுடைய அந்த வயோதிப தந்தை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகள்மாரிடத்தில் கேட்டாங்க, என்ன இவ்வளோ நேரத்தோடைய வந்துட்டீங்க நீங்கள்? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நல்ல மனிதனை கண்டோம், அவர் எங்களுக்கு மிகவும் கருணை கொண்டவராக இருந்தார், எங்களுக்கு நீர் புகுத்தினார், பொறவு அந்த மர நிழலுக்கு சென்று அவர் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டார். அந்த நேரம் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி என்றால் அவர் பசியுடன் தான் இருக்கிறார் என்று சொல்லி அவங்களுடைய மகள்மார்களை திருப்பி அனுப்பினாங்க. அதில் ஒரு ரிவாயத்தில் வருது, ஒருத்தரை திருப்பி அனுப்பினாங்க, நீ போயிட்டு அவரை எங்களிடத்தில் கூட்டி கொண்டு வா என்று சொல்லி திருப்பி அனுப்பினாங்க. ஃபஜாஅத்ஹு இஹ்தாஹுமா, அதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அந்த 2 பேரில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் வந்தாங்க. தம்ஷி, நடந்தவர்களாக, அலஸ்திஹ்யாஇன், ரொம்ப வெக்கத்தோட ஒரு பெண், அவள் ரொம்ப வெக்கத்தோடு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து காலத் சொன்னால், இன்ன அபி, ஏண்ட வாப்பா, யதுஊக, உங்களை அழைக்கிறார், லியஜ்ஸியக அஜ்ரமா ஸகைதலனா, நீங்கள் எங்களுக்கு நீர் புகுத்தாட்டியதற்காக கூலி தருவதற்காக வேண்டி. இந்த பெண்ணுடைய வெக்க, அவள் வந்து பேசிய முறை, இதெல்லாம் இங்கே சொல்லப்படுது. தஃசீர்களில் மேற்கொண்டும் பல விஷயங்கள் எழுதுகிறாங்க. அந்த பெண் தன்னுடைய கையினால், அவளுடைய நீண்ட பெரிய விஷாலமான கையுடைய அபாயாவினால் போர்த்தி கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட கதைத்தாள். அந்த நேரம் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்ணை துயர்ந்து போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் காற்று வீசுது, ஆடைகள் தன்னுடைய ஆடையோடு ஒட்டி கொள்ளுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்ணுக்கு பின்னால் வர விரும்பல. அவங்க ஹராமான பார்வையை தாழ்த்தினாங்க. சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு, நீ பின்னளவா. இன்னும் ஒரு விவாயத்தில் 2 பெண்களும் வந்தாங்க என்ற கருத்தும் இருக்குது. அதில் ஒருத்தி தான் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேசினாங்க. இப்போ அவங்களுக்கு பசி, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக் கொண்டு வர சொன்னாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னுக்கால வராங்க. இப்படியான விஷயம் நடக்குது. ஹஸரத் மூசா அந்த பெண்களை பின்னுக்கு போட்டுட்டு இவங்க முன்னால் நடந்து வராங்க. சொன்னாங்க, பாதை நான் அறிய மாட்டேன், நான் முன்னுக்கு போகிறதுனால நீங்கள் என்ன செய்யண்டா, நான் வலதுக்கு போகண்டா வலதில் கல்லை வீசுங்க, இடதுக்கு போகணுண்டா இடத்துக்கு கல்லை வீசுங்க என்று சொல்லி இந்த முறையில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பக்குவமான பத்தினித்தனமான ஒரு ஆடவராக இருந்தாங்க. எனவே இப்படி நிறைய படிப்பினைகள் சம்பவங்கள் எல்லாம் இந்த தஃசீர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் இவைகளை படித்து அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வரத்துக்கு தௌஃபீக் செய்வானா.